1956லேருந்து 1961 வரை 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்த 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PC மகளனோபிஸ். இவர் தான் வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கோடைய தந்தை. ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக். இந்த 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறை, கனரக மற்றும் தொழிற்சாலை. அதுல மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கனரக தொழில்துறை தான். இந்த கனரக தொழில்துறைக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. இதோடைய முக்கியத்துவம் என்னன்னு பாருங்க. அதாவது இந்த 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. தெற்கு மற்றும் இரும்பு ஆலைகள் உருவானது. ரூர்கேலா, பிலாய், துர்கார்பூர் இந்த 3 இடத்துலையுமே வந்து ஸ்டீல் பிளான்ட்டை அமைச்சிருக்காங்க. அந்த 5 இயர்ஸ்ல வந்து அவங்க ஸ்டீல் பிளான்ட்டை அமைச்சிருக்காங்க. தொழில் கொள்கை 1956 கொண்டு வரப்பட்டது. எக்கனாமிக்கல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்த தொழில் கொள்கைக்கு இன்னொரு பேர் இருக்கு. சரிங்களா? இறக்குமதி பொருள் மீது வரி, இறக்குமதி பொருள் மீது அதிக வரி, இதுவும் வந்து நம்ம 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க இலக்கு. நம்மளுடைய இலக்கு என்ன? 4.5. பட் நம்ம அச்சீவ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா 4.2. கம்மியா தான் அச்சீவ் பண்ணிருக்கோம். பட் ரொம்ப கம்மியா இல்லை. அதனால மாடரேட் சக்சஸ். சரிங்களா?